நம்ம இந்த வாரம் மார்பக புற்றுநோய்க்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுல எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. என்னன்னா, ஒரு டாக்டர் மார்பகத்தில் இருக்க கட்டியை மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க முழு மார்பகத்தையும் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இது ரெண்டு ஆப்ரேஷன்லாம் எது பண்ணால் நமக்கு நல்லது? கொஞ்சம் டீட்டெயிலாக தெளிவாக சொல்லிடுறீங்களா டாக்டர்? பிரெஸ்ட் கேன்சர் முன்னாடி ஒரு 1900s 1950லலாம் பிரெஸ்ட் கேன்சர் வந்தாலே ஃபஸ்ட்டு கட்டி வந்துச்சுன்னா மார்பகத்தை முழுசாக எடுத்துட்டு அக்கல் பகுதியில் இருக்க நெறிக்கட்டியை முழுசாக எடுத்துடணும். இதுதான் ட்ரீட்மெண்ட் இருந்தது. இப்போது கீமோதெரப்பி, ரேடியேஷன், டார்கெட்டட் தெரப்பி, ஹார்மோனல் தெரப்பி இந்த மாரிலாம் எல்லாம் டெவலப் ஆகிறதால பிரெஸ்ட் கேன்சரோட சர்ஜரியோட அக்ரெசிவ்னஸ், அதாவது முழுசாக எடுக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்குது. அப்பயும் சில இடத்துல நம்ம முழுசாக தான் எடுத்தாகணும். அது எந்தெந்த இடம், எந்த இடத்துல கட்டியை மட்டும் எடுத்தால் போதும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு கட்டி ஸ்டேஜ் 1 இல்லை ஸ்டேஜ் 2 அப்படின்னா என்ன? கட்டியோட சைஸ் ஒரு 5 சென்டிமீட்டர் கீழே இருக்கா, நெறிக்கட்டிக்கு போயிருக்கா இல்லையா, வேறு எங்கேயும் நோய் பரவியிருக்கா இல்லையா. அடுத்து நான் பயாப்சியில் பழைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன். பயாப்சி பண்ணிங்களா, அதில் ப்ரொக்னோஸ்டிக் மார்க்கர்ஸ் ER, PR, HER2, Ka67 இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. இந்த இதில் நமக்கு ஃபேவரபிள் ஹிஸ்டாலஜியாக இருக்கா, ஏஜ் என்ன, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கா, ஜெனட்டிக் மியூட்டேஷன் இருக்கா, இப்படிங்கிற விஷயத்தை வச்சு 5 சென்டிமீட்டர் கீழே இருக்கிற பட்சத்தில் நம்ம கட்டியை மட்டும் எடுக்கிற ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். அக்கல் பகுதியில் நெறிக்கட்டி போயிருக்கா இல்லையாங்கிற தகுந்த மாதிரி அக்கல் பகுதியில் இருக்க நெறிக்கட்டியை மட்டும் எடுக்கலாமா, இல்லை அக்கல் பகுதியில் இருக்க ஃபுல் ஆக்சிலரி பேட் ஆஃப் டிஷ்யூ எல்லாத்தையுமே எடுத்துடலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம மார்பகத்தில் கட்டி வந்துச்சா, என்ன ஸ்டேஜ்னு பார்த்துறோம், கட்டியோட சைஸ் என்ன இருக்குன்னு பார்த்துறோம், நெறிக்கட்டி போயிருக்கா இல்லைன்னு பார்த்துறோம், ER, PR, HER2 ஸ்டேட்டஸ் பார்த்துறோம், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கான்னு டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம், ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணணுமான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் வச்சு கட்டியை மட்டும் எடுக்கலாமா அப்படிங்கிற டிஸ்கஷனுக்கு நம்ம வந்துடும். மார்பகத்தில் எந்த பகுதியில் வந்திருக்குங்கிறதும், இப்போ சென்ட்ரல் பார்ட்டில் வந்துச்சுன்னா கட்டியை மட்டும் எடுக்கிறதுல பெருசாக யூஸ் இல்லை. ஏன்னா நம்மளோட நிப்பிள் பகுதி எல்லாமே அதோட சேர்ந்து போயிடும். மார்பகத்தோட சைஸ் எவ்வளோ, அதில் கட்டியோட சைஸ் எவ்வளோ, மார்பகமே ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குது, கட்டி 2 சென்டிமீட்டர் இருக்குன்னா நம்ம அது மட்டும் எடுக்கலாமா, அதில் அவுட்டர் பகுதியில் வந்திருக்கா, இன்னர் பகுதியில் வந்திருக்கா, இப்படிங்கிற பல விஷயத்தை வச்சு டாக்டர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க கட்டியை மட்டும் எடுக்கலாமா அப்படின்னு. முழு மார்பகத்தை எடுக்கிறதுனா இப்போது 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் தோல் பகுதிகள்லாம் வந்துருச்சு, நெறிக்கட்டிக்கு பரவிருச்சு, பெரிய நெறிக்கட்டியாக இருக்குது, இந்த மாதிரி சமயத்துலலாம் உங்களுக்கு கீமோ ஊசி போட்டு கட்டியை குறைச்சிட்டு ரொம்ப நல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னா கட்டியை மட்டும் எடுக்கிற ஆப்ரேஷன் பண்ணலாம். பட் தோல் பகுதிக்கெல்லாம் வந்துருச்சு, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம்ல, ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேஜோ அதுதான் கடைசி வரலையும். ஃபஸ்ட்டு பார்க்குறோம் தோல் பகுதியிலும் வந்துருச்சு, அந்த பியூடியா அரேஞ்ச் அப்படி சொல்லுவாங்க, நம்மளோட நிப்பிள் பகுதியெல்லாம் இன்வால்வ் ஆயிடுச்சு, இப்படிங்கிற பேரில் இருந்துச்சு அப்படின்னா முழு மார்பகத்தையும் எடுக்கிறது தான் பெட்டர். கட்டி பெரிய மார்பகமாக இருக்குது, 5 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்குது, ஃபேவரபிள் ஹிஸ்டாலஜியாக இருக்குது, ERPலாம் ஃபேவரபுளாக இருக்குது, இப்படின்னா கட்டியை மட்டும் எடுக்கிற ஆப்ரேஷன் நம்ம பண்ணலாம். கட்டியை மட்டும் எடுக்கிற ஆப்ரேஷனுக்கும் முழு மார்பகத்தை எடுக்கிற ஆப்ரேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ட்ரீட்மெண்ட் இதில் எந்த வித்தியாசமுமே இல்லை. ரெண்டுமே எடுத்தாலும் நீங்கள் கட்டியை மட்டும் எடுத்தால் திருப்பி வந்துடுமா டாக்டர், அப்படியெல்லாம் கிடையாது. முழு மார்பகத்தை எடுத்தால் முழுசாக போயிடும், அப்படியெல்லாம் கிடையாது. ரெண்டுத்துக்கும் திருப்பி நோய் வர்றது, நோய் குணமாகறதுல எந்த வித்தியாசமும் இல்லை. அது ஒரு உள்ளுணர்வான விஷயம். அப்படின்னா என்ன டாக்டர், இப்போ ஒரு ஃபீமேலுக்கு என்ன ஏஜ் குரூப், ஒரு லெஸ் தென் 40 இயர்ஸ் இல்லை 50 இயர்ஸ் இருக்காங்க, மார்பகம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க, காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் வெறும் கட்டியை மட்டும் எடுத்துகிட்டு மார்பகத்தை முழுசாக எடுக்காமலையும் அவங்களாலையும் பிரெஸ்ட் கேன்சர்லேருந்து முழுசாக குணமடைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் அந்த வித்தியாசம். ஸோ அது ஒரு காஸ்மெட்டிக்கான விஷயம். இப்போ ஒரு ஸ்கின்னெல்லாம் இன்வால்வ் ஆயிடுச்சு, T4A N2 இனிஷியலாகவே நெறிக்கட்டி ரொம்ப பெருசாக போயிடுச்சு, இந்தமாரி சூழ்நிலையெல்லாம் முழு மார்பகத்தை எடுக்கிறது தான் பெட்டர். ஏன்னா கட்டியை மட்டும் எடுத்தால் திருப்பி வரத்துக்கான வாய்ப்பு, நெறிக்கட்டி கழட்டி போயிட்டுங்கிறதுனால கட்டியை மட்டும் எடுக்கிற ஆப்ரேஷன் அந்தளவுக்கு அட்வைசபிள் இல்லை. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸில் முழு மார்பகத்தை எடுக்கிறது தான் பெட்டர். கட்டியை மட்டும் எடுக்கிறதுக்கும் இதுக்கும் மேஜர் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கட்டியை மட்டும் எடுக்கிற ஆப்ரேஷன் பண்ணால் கட்டி எந்த சைஸில் இருந்தாலும் சரி, மார்பகத்துலேருந்து கட்டி ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்குது, கட்டியை மட்டும் 1 சென்டிமீட்டர் மார்ஜின் கொடுத்து எடுத்துட்டோம், கண்டிப்பாக ரேடியேஷன் கொடுத்தே ஆகணும். அது என்ன ஸ்டேஜாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்டேஜ் 1 இருந்தால் கூட கட்டி 1.5 சென்டிமீட்டர் தான் இருக்குது டாக்டர், நெறிக்கட்டிக்கும் போகலன்னு சொல்லிட்டாங்க, ஸ்டேஜ் 1 தான் சொன்னாங்க, வெறும் கட்டியை மட்டும் எடுக்கிற ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், ஓகே, கரெக்டான டிசிஷன். ஆனால் இதுவும் உங்கள் மனசில் இருக்கணும், சர்ஜரி முடித்த பிறகு ரேடியேஷன் கண்டிப்பாக இந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்தே ஆகணும். சரி, இதே பேஷண்ட்டு ஒரு வேளை கட்டி இருக்குது 1.5 சென்டிமீட்டருக்கு, நெறிக்கட்டிக்கு போகல, அவங்க வயசு 70 ஆயிடுச்சு, எதுக்கு தம்பி இந்த மாதிரிலாம் வேணாம்,
எனக்கு மார்பகத்தை முழுசாக எடுத்துருங்க, ஒன்றும் இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முழுசாக மார்பகத்தை எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம்ல அந்த கட்டியை, அது வந்து கட்டியும் அக்கல் பகுதியில் இருக்கிற டிஷ்யூவும் எடுத்து அனுப்புவோம். மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்பாங்க. பார்த்து அக்கல் பகுதியில் எந்த நெறிக்கட்டிக்கும் போகலை அப்படின்னா ரேடியேஷனை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அக்கல் பகுதியில் இருக்க நெறிக்கட்டிக்கு போயிருந்துச்சுன்னா ரேடியேஷன் கொடுக்கணும். என்ன டாக்டர் ஒன்றும் புரியலையே, கொஞ்சம் தெளிவாக போகலாம். கட்டியை மட்டும் எடுக்கிற ஆப்ரேஷன் பண்ணால் 100% எல்லாருக்கும் ரேடியேஷன் கொடுக்கணும். முழு மார்பகத்தை ஏர்லி ஸ்டேஜில் எடுத்தோம்னா அது மைக்ரோஸ்கோப் லெவலில் நெறிக்கட்டிக்கு போகலைன்னா நம்ம ரேடியேஷனை அவாய்ட் பண்ணலாம். அதை ஒரு 50% எடுத்துக்கோங்களேன். ஒரு 2 சென்டிமீட்டர் கட்டி இருக்குது, எடுக்கிறேன், நெறிக்கட்டிக்கும் டெஸ்ட் பண்ண அனுப்பிட்டேன், நெறிக்கட்டிக்கும் போகலை, மொத்தமாகவே 2 சென்டிமீட்டர் தான் இருக்குது. இந்த டைமில் நம்ம ரேடியேஷனை அவாய்ட் பண்ணலாம் முழு மார்பகத்தை எடுக்கிற பட்சத்தில். ஸோ முழு மார்பகம் எடுத்தால் ரேடியேஷன் அவாய்ட் பண்ண சான்ஸ் இருக்குது 50%. கட்டியை மட்டும் எடுத்து கண்டிப்பாக வைக்கணும். பட் கட்டியை மட்டும் எடுக்கிறதோட அட்வான்டேஜ் என்ன? உங்களோட பிரெஸ்ட் காண்டோர் உங்களுக்கு மெயின்டைன் ஆகுது. இப்போ முழு மார்பகத்தையும் எடுக்கிறோம், அக்கல் பகுதியில் இருக்க நெறிக்கட்டியும் சேர்த்து எடுத்துட்டோம். அப்புறம் இப்போ தெரியாத அந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஒரு 10 வருஷம் கழிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கை லைட்டாக வீங்கின மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க நடக்கிற பாஸ்டரை மாறிடும். அதாவது இந்த சைடு மார்பகம் இருக்குது, ஒரு சைடு நமக்கு மார்பகம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ரைட் சைடில் இருக்க மார்பகத்தை முழுசாக எடுத்தாங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வெயிட் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்படி பாரு, கொஞ்சம் லைட்டாக அவங்க லெஃப்ட் சைடு தாங்கின மாதிரியே நடக்க பழகிடுவாங்க. அது அவங்களுக்கு பெருசாக தெரியாது. நீங்கள் வெளியிலேருந்து நோட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு 10 வருஷம் கழித்து நடக்க எப்படி இருக்குன்னா ஒரு சைடு ஷோல்டர் இப்படி இறங்கியே இருக்கும். ஏன்னா ஒரு சைடு வெயிட் அதிகமாக இருக்குது, ஒரு சைடு டோட்டலாக நமக்கு வெயிட் இல்லை. ஸோ இந்த மாதிரியான சின்ன இது நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ இருக்கிற பிரெஸ்ட் கேன்சரோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு குணமாகணும் அப்படிங்கிறத தாண்டி, இது ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரியை தாண்டி அவங்களும் மற்ற மனுஷங்க மாரி நார்மலான லைஃப் ஸ்டைலும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ஏர்லி ஸ்டேஜ் பிரெஸ்ட் கேன்சரில் இருக்கும்போது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இதோட அட்வான்டேஜ் என்ன, இதோட அட்வான்டேஜ் என்ன, இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன. மார்பக கட்டி மட்டும் எடுத்தால் என்ன பண்ணணும், ரேடியேஷன் கண்டிப்பாக வைக்கணும். அட்வான்டேஜ் மார்பகம் ஸ்ட்ரக்சர் நமக்கு மெயின்டைன் ஆகுது, நமக்கு கேன்சர் வந்த மாரி ஒரு ஃபீலிங் இருக்காது, அவங்க எப்பொழுதும் போல் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் அதோட அட்வான்டேஜ். மார்பகம் முழுசாக எடுக்கிறதோட அட்வான்டேஜ் என்ன, 50% ரேடியேஷன் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, கொஞ்சம் சாகிங் இந்த சைடு தாங்கி நடக்கிற மாதிரி இது இருக்கும். அதுக்கப்புறம் கை லைட்டாக வீங்கின மாதிரி, இந்த கையை ரொம்ப யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கை வீக்க வர்றது. இந்த சைடு நம்ம எந்த இன்ஜெக்ஷன்ஸோ வென்ஃப்ளானோ இல்லை எந்த ப்ரொசீஜரோ பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அக்குள் பக்கத்தில் இருக்க நெருக்கட்டி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாரியெல்லாம் இதுக்கு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு இதுக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இதை மனசில் வச்சுட்டு ஏர்லி ஸ்டேஜ் பிரெஸ்ட் கேன்சர்னால் அந்த பேஷண்ட்டை டிஸ்கஸ் பண்ணும். உங்களுக்கு மார்பகத்தை கட்டி மட்டும் எடுக்கணுமா இல்லை முழுசாக எடுக்கணுமா இப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணி நம்ம அந்த முடிவுக்கு வரலாம். இது ரெண்டுத்துக்கும் க்யூர் எதுவும் இதில் நிறையாவா இதில் கம்மியாக, இதை எடுத்தால் கண்டிப்பாக திருப்பி வருமா, அந்தமாரி எந்த வேலையும் கிடையாது. கட்டியை மட்டும் எடுத்தால் ரேடியேஷன் கொடுக்கணும். இதை மட்டும் தான் மனசில் வச்சுக்கணும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ.